Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல நீங்க law degree 3 years or 5 years முடிச்சிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில்ல பதிவு பண்ணிட்டு கமிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, கமிங் 7th அதாவது மார்ச் 7th அப்ப கமிட்டி லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத உங்களுடைய கமிட்டி லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கமிட்டி லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரோ இல்லை உங்களுக்கு எந்த ப்ரௌசர் ஓகேவோ அந்த ப்ரௌசரில் போயிட்டு தமிழ்நாடு பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட்டு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் போய்ட்டு லாகின் இருக்கும். லாகின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு மெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தான் இதற்கான பாஸ்வேர்டு, உங்களுடைய மெயில் ஐடி தான் இதற்கான யூசர் நேம் வந்து வரும். இதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கனாலே உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக என்னென்னு சொல்லிட்டு வரும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கமிட்டி லிஸ்ட்டை வெளியிலேருந்தே பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் வந்து என்ரோல்மெண்ட் கமிட்டி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து 7/3/2024 அதாவது கம்மிங் 7th மார்ச் 7th ஒரு கமிட்டி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின வீடியோ தான் இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் நிறைய பேருடைய நேமு, அவங்களுடைய பிளேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய பிஆர் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதுங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிளேஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. முக்கியமாக நீங்கள் வந்து 3 o'clockலாம் வந்து பார் கவுன்சில் உள்ளே என்ட்ராயிருக்கணும். வித் ப்ராப்பர் வந்து ட்ரெஸ் கோடோட இருக்கணும். அதாவது ஜென்ஸ்னாலே ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கணும். லேடிஸ்னாலே சாரீ ஆர் சுடிதாரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். வித் கோட்டோட ப்ராப்பர் க்ரூமிங்கோட இருக்கணும், நீட்டாக இருக்கணும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமிட்டிக்கு அந்த ஆன் டைமில் போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு கமிட்டி லிஸ்ட்டை ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாத இன்னும் வரப்போகிற என்ரோல்மெண்ட் பற்றியும், என்ரோல்மெண்ட் அப்டேட் பற்றியும், அதற்கான லிஸ்ட் வெளியிடுற டைமிங் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோவை போட போகிறோம். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணிக்க. உங்களுக்கு இது தேவைப்படலைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா டிகிரி முடிச்சுட்டு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார் கவுன்சிலில் பதிவு பண்ணணுன்னா அதனுடைய ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.